தேவனுக்கு மகிமை. மறுபடியும் நாம் தேவ சன்னிதானத்தில் கூடும்படியாக நம்முடைய ஆண்டவராய் தேவன் எல்லோருக்கும் ஒரு கிருபைக்காக ஆண்டவரை ஸ்துதிப்போமாக. அல்லேலூயா. எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கீங்களா? ஆமாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் தான். அல்லேலூயா. அவருக்குள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய பலன். அல்லேலூயா. எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவனுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லை என்றால், ஒரு நம்பிக்கை இல்லாவிட்டால், ஒரு எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் அவன் பலகீனனே என்று நாம் காணுகின்றோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பலகீனனாயிருக்கும் போது நான் பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் சொல்கின்றார். அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடியினால் ஆண்டவரை துதிப்போம். இன்று நாம் ஒரு செய்தி, சுருக்கமான ஒரு செய்தி அறிய போகின்றோம். அது நமக்கு பல தடவை உண்டான வசனங்கள் தான். இன்று அது நமக்கு தேவை. தேவனுக்கு மகிமை. இன்று நமக்கு தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே உண்டுதல் ஏவுதல் பல நாட்களாய் தருகின்றார். அதுபடினால் அவைகளை நாம் கவனிப்போம். அல்லேலூயா. செய்தி நேரத்தில் வசனத்தை கேட்டு அவைகளை கை கொள்ளுவோம். கேட்கிறது மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கின்ற நாம் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று வேதம் சொல்கின்றது. நாம் வந்திருக்கிறது ஒரு குறுகிய கடைசி காலத்தில் வந்திருக்கின்றோம் என்பதை அடிக்கடி சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும், இயேசுவாமி சொல்லி 2000 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதுவும் அதாவது இதோ சீக்கிரமா என்றுதான் எழுதியிருக்கிறது. அப்படினால் அதைவிட சீக்கிரமாக இந்த காலம் இருக்கிறபடியினால் நாம் இந்த நாட்களை மிகவும் அதிகமாய் கவனமாய் கவனித்து இந்த உலகத்தில் பிடிச்சிருக்கிற பிடிகளை விட்டுவிட்டு மேலாண்மைகளை பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. 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 தேவனுக்கு மகிமை. இது ஆண்டவராகிய தேவனுடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் பல இடங்களில் இருந்த நம்மை அங்காங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த தோட்டத்தில் நட்டிருக்கிறார். அல்லேலூயா. பரமபிதா நம்மை இங்கே நட்டிருக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது என்றால், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை அல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை என்று எழுதியிருக்கிறது. அப்படினால அந்த ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு வந்து அவர்களை சபையிலே நாட்டி அவர்களை ரட்சித்து அவர்களை வளர்க்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படினால் இன்னும் நான் வாசிக்க போகிற இந்த வேத வாக்கியம் என்ன என்றால், அதாவது இந்த திராட்சை தோட்டத்தில் நான் நட்டு வைத்த இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம். கனியை தேடுகிறேன். அதுக்கு தான் நட்டிருக்கிறேன். வெறும் கொலைந்தலையுமாக பெரிய பார்ப்பதற்கு ஷோவாக அதற்கு அல்ல. அதில் நான் அந்த அத்திமரத்தை நட்ட நோக்கம் என்ன என்றால், அதில் கனி வேணும். எஜமானுக்கு அதுதான் விருப்பம், எதிர்பார்ப்பு. அந்த நோக்கத்தில் தான் அந்த அத்திமரத்தை அங்கே தோட்டத்தில் நட்டிருக்கிறார். குறிக்கப்பட்ட நாள் வந்தவுடனே அந்த அத்திமரத்தை தேடி வருகிறார். எதற்காக? வளர்ந்துட்டா, நிறைய கொலையும் கொப்புமாக இருக்கிறதா என்று பார்க்க வரல. அதில் என்ன பார்க்கிறார்? கனி உண்டா? கனி எடுப்பதற்காக அல்லவா அதை நட்டிருக்கிறேன், அதில் கனி இருக்கிறதா என்று பார்க்க வந்தார். ஆனால் அவர் அதில் இல்லை என்று ஏமாற்றம் அடையும் போது என்ன சொல்லுகிறார்? வருத்தமான வார்த்தை சொல்லுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டு எவ்வளோ காலங்கள் ஆச்சு. ஆண்டவருக்கு நாம் கனி கொடுக்கின்றோமா? கனி கொடுக்கிறோமா? நல்ல கனி தான் கொடுக்கிறோமா? சப்பான கனியை தான் கொடுக்கிறோமா? என்ன செய்கிறோம் என்று கவனிக்கத்தக்கதாக சில வசனங்கள் நமக்கு முன்னாலே வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான்.
அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதற்காக இதை சொன்னார்? சிலோவில் கோபுரம் எழுந்து 18 பேரை கொண்டு போட்டது. இந்த வசனங்களை படிக்கும்போது நான் பார்க்கிறோம். அப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த 18 பேரையும் ஒரே நேரத்தில் இந்த கோபுரம் இடித்து விழுந்து கொண்டு விட்டது, நம்ம அவர்கள் ரொம்ப பாவிகளாக இருந்தார்களோ என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் எல்லோரும் இப்படித்தான் ஆகும். மனம் திரும்ப வேண்டும். கனி என்றால் என்ன? கனியை தேடி வந்தார், கனி இல்லை. தோட்டக்காரனை கூப்பிட்டார், என்னப்பா இவ்வளவு நாள் ஆச்சு, 3 வருஷம் ஆயிட்டு, கனி ஒன்றையும் காணவில்லையே, ஏன் வீணாக இந்த நிலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது, அதை மாத்திரு என்று சொன்னார். அப்படினால் அது இருக்கட்டும். இன்று நமக்கு தருகிற ஆலோசனை கனி கொடுக்க வேண்டும் என்பது. கனி கொடுக்க வேண்டும். அப்படியே போய்கிட்டு இருக்காது, அப்படியே போய்கிட்டு இருக்க. அவர் எல்லாவற்றையும் குறிப்பு வைத்திருக்கிறார் என்பதை நாமும் அறிய வேண்டும். இல்லையா? மோசைக்கு கூட தெரியாமல் இருந்தது. இந்த ஜனங்கள், சில ஜனங்கள் எத்தனை தடவை பிரமுகம் காட்டினாங்க, எத்தனை தடவை எதிர்த்து நின்னாங்க, எத்தனை தடவை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாறி போனாங்க என்று மோசைக்கும் தெரியாது. மோசே போய் இவர்கள் தவறு செய்யும் போது கர்த்தரை எச்சரிப்பார், ஆண்டவர் எனக்காக நீர் அங்கே சொன்னீர் அல்லவா, இந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னீர் அல்லவா, ஆனபடினால் சரி 1 நிமித்தம் விடுறப்போ சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னார், இதோட 10 தடவை ஆச்சு என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. என்னையும் உங்களையும் எண்ணி வைத்திருக்கிறார். நாம் மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ அவர் நம்மகிட்ட தேடி வர்றது என்ன நமக்கு தெரியாது. அவர் எப்போ தேடி வர்றாரு நமக்கு தெரியாது. அவர் அடிக்கடி தேடி வருவார். என்னுடைய மகனிடத்தில், என்னுடைய மகளிடத்தில் கனி உண்டா, என்னுடைய விருப்பம் அதல்லவா, அதற்காகத்தானே அவர்களை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நட்டினேன், அதற்காகத்தானே அந்த ரட்சிக்கப்படுகிற சபைக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? சும்மா சபை பெரிய கூட்டமாக்குறதுக்கா? கூட்டம் ஆகும், ஆனால் அதற்கு மட்டுமல்ல. ஆனால் அந்த வருகிற நபரில் என்ன இருக்கணுமா? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோவானிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கே யோவான் மனம் திரும்புங்கள் அவர் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தார். அவருடைய பிரசங்கம் என்ன? அதாவது ஞானஸ்தானத்துக்கு முன்னால நீங்கள் மனம் திரும்பணும் என்று சொன்னார். மனம் திரும்புங்கள் என்று சொன்ன போது அதை கேள்விப்பட்ட எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு சுற்றுப்புறத்தார், அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே வந்து முறையாக மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றார். வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனி என்ன கனி? என்ன கனியை தேடுகிறார்? மனம் திரும்ப வேண்டும் என்ற கனி. அன்றைக்கு இருந்த அந்த வெளிய உலகத்துக்குள்ள இருந்த அந்த கனிதான், அந்த குணம் தான் இருக்குதா? மனம் திரும்பியாச்சா? மனம் திரும்பியா பழைய வாழ்க்கை தப்பு ஆண்டவருக்கு பிடிக்காது, இதோடு பரலோகம் போக முடியாது என்று எண்ணி மனம் திரும்பிவிட்டீர்களா என்று உங்களை பார்க்கிறார், என்னையும் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார். பழைய தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பி விட்டார்களா? தேவனுக்கு மகிமை. இப்போ ஞானஸ்நானம் பெறவர் அந்த பிரகாரம், அவர் சொன்ன பிரகாரம் மனம் திரும்பினார்கள், பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்தார்கள். எங்கே? அவனிடத்தில், யோவானிடத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்டு அந்த யோவானாலே அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார். அவனிடத்தில் அறிக்கையிட்டு அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஒரு வகுப்பினர்கள். என்ன கனி கொடுக்கணும்? மனம் திரும்பதை கேட்ட கனி கொடுக்கணும். கர்த்தர் கனி தேடி வருகின்றார்.
வருஷமும் சொல்லுகிறார் 3 வருடம் ஆயிற்று. இது தவறு என்று தெரிந்த பிறகு இதை விட உங்களுக்கு மனம் இல்லையே, வெறுக்க மனம் இல்லையே? அதோடு இருந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்தால் அது அங்கீகரிக்கப்படுமா? இப்ப இது கடைசி காலம், எச்சரிப்பின் சத்தம் தொனிக்கக்கூடிய காலம் ஆயிற்று. நாம் எல்லோரும் அந்த தேவன் வாக்குறுதிய தேசத்தை கண்டிப்பாய் பெறணும். அதுதான் அப்போஸ்தலனுடைய ஆசையெல்லாம் அதான் இருந்தது. கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நிறுத்துவதற்கு நான் எப்படி இருக்கிறேன்? தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய வளர்த்து நீங்கள் பொருளகத்து போல என்ன பிரயோஜனம்? ஆனால் எனக்கு வைராக்கியம் என்ன? இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் கனி கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை. இப்போ எண்ணாகமத்தை நான் படிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். நீங்கள் எங்களை அனுப்பினீர்கள் அல்லவா? அந்த தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் நாங்கள் பார்த்தோம். இது அதனுடைய கனி. இந்த கனியை பாருங்க, இது அதில் உள்ள கனி. இந்த கனி நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன்ல, அதாவது ஒரு திராட்சை கொலையை 2 பேர் காவட்டு போட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு ஆள் கொண்டு வர முடியாது, அவ்வளவு பெரிய பெரிய திராட்சை கனி. அப்ப இதை பாருங்கள் என்று சொல்லுகிறது. நாம் இங்கே பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கனி தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தில் வருகிறார். கேளுங்கள், கனி இல்லை என்று சொல்லாமல் கனி நம்மிடத்தில் உண்டு என்று காண வேண்டும். எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை மனம் திரும்புதல் வராவிட்டாலும், என்ன ஒரு சில காரியங்களை மனம் திரும்ப வேண்டியது இருந்தாலும் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் கனி கொடுக்கணுமே. மனம் திரும்பின கனி உண்டா என்று என்னிலே பார்க்கிறார். என்னிலே வந்தவர் மனம் திரும்பின கனியை தேடுகின்றார். என்று நம்மோடு சேர்ந்தவர்கள் சோர்ந்திருக்கிறார்களா? கவலைப்படாங்க. நாம் அடைய போகிற தேசம், அந்த இன்ப தேசம் மகா மகிழ்ச்சியான இடம், சந்தோஷமான இடம் என்று சாட்சி சொல்லும் சாட்சியுடையவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. நேற்று ராத்திரி 2 வசனம் நான் சொன்னேன் இந்த பாஸ்டிங் பிரேயர்ல. அந்த வசனம் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கு. எஸ்ஐயா சொன்னார், ஆண்டவராகிய தேவன் எனக்கு இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி எனக்கு கல்விமானுடைய நாவை தந்தார். அதே வண்ணமாய் நாம் சொல்லுகிற வார்த்தை அந்த இளைப்படைந்து சோர்ந்து விலகினப்பட்டு இருக்கிறவர்களுக்கு, அதாவது உயிர் மீட்சி உண்டாக்குறதாக இருக்க வேண்டும். அது நம்மிடத்தில் உண்டா என்று கர்த்தர் தேடுகின்றார். நம்மை பார்க்கின்றவர்கள் நம்மில் உள்ள ஆவிக்குரிய கனி அவர்கள் காணணும். தேவனுக்கு மகிமை. நாம் போகிற பாதை, நாம் வருகிற திருச்சபையினுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டது, இவர்களை எப்படி மாற்றிருக்கிறது பாருங்க. முன்னால கனி இல்லாத வெறும் மரமாக இருந்தாங்க. அது மாத்திரம் ஒன்னொன்று கனி இருந்தால் அது கசப்பான கனியாக இருந்தது. இப்பொழுது அவர்கள் எப்படி மாறி இருக்கிறாங்க பாருங்க. அவர்கள் சொல்லாமலே அவர்கள் போகிற இடம் எங்கே, அவர் பண்ணுகிற பயணம் எங்கே என்று அவர்கள் ஜீவியத்தின் மூலமாக தெரிகிறது என்று சொல்லணும். அதற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கனி கொடுக்கிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுமா? கனியற்ற வாழ்க்கை செய்கிறவர்கள் அழகாக பாடலாம், அழகாக பிரசங்கம் பண்ணலாம், அழகாக பேச்சாளர் சத்தமாக பேசாம ரொம்ப மனத்தாழ்மையோடு பேசுகிறவர்களை போல இருக்கலாம். பரலோகம் போகாது. பரலோகத்துக்கு என்ன போகும்? கனி கொடுக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகம் போவார். என்ன கனி? மனம் திரும்பின கனி. வாழ்க்கையில பழைய வாழ்க்கை மற்றும் விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை செய்கிற அறிவு நம்மில வர வேண்டும். பழைய மனிதனுக்குரிய எந்த சுபாவமும் நம்மில் இருக்கக்கூடாது என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அது கசப்பான கனி.
அதை மற்றவர்கள் கேட்கும்போது முகத்தை சுளிக்கிற பார்க்குறீங்கல்ல, நம்ம வார்த்தை கேட்டு ஒரு மாதிரி முகத்தை சுளிக்கிறார். அது அந்த கசப்பான பழத்தை சாப்பிட்டா அவனை முகம் சுளிக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம விட்டு அகற்றணும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரே நான் சோதரிக்கிறேன். ஆனபடினால அவர்களை கனியினால் தான் அறிய முடியும், மற்றபடி அறிய முடியாது. மத்திய 21:43 நான் வாசிக்கும் போது, அதாவது இந்த கனி கொடுக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார், அங்கே அவர்களுக்கு மேன்மையை தருகின்றார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும்? கனி கொடுக்கிறவர்களுக்கு. ஆருக்குரிய கனி கொடுக்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்படும். அவர்கள் அங்கே அந்த இன்பத்தை அனுபவிப்பார்கள். அருமையானவர்களே, அதாவது ஏதோ பரலோகம் 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 என்று மூதாதையர்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க, இவங்களும் சொல்லுறாங்க. இல்லை, இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப காலங்கள் நெருங்கிட்டு சீக்கிரமாய் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களெல்லாம் கலைந்து விடுங்கள், மாற்றி விடுங்கள். அவைகளை மாற்றிவிட்டு கனி கொடுங்கள், மனம் திரும்புவதற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஸ்நானகன் யோவான் சொன்னார். அதோடு வந்து ஞானஸ்தானம் பெறாதீங்க. அங்கே ஞானஸ்தானம் கொடுக்கலையா? இங்கே வாங்க, நான் நகையை போட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க இல்லையா? தேவனுக்கு மகிமை. நீங்கள் எப்போது போல இருந்துக்கிடுங்க, வந்து முங்கிட்டு மட்டும் போங்க சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறாங்க. ஆமாம், தேவனுக்கு மகிமை. இன்று நாம் பூர்வீக வழியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது? வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. எத்தனை தடவை எடுத்தாலும் சரி. வர்றவங்களா முக்கவா? ஒரு அருமையான சோதனை நம்மிடத்தில் வந்தார். நல்ல சோதனை, நல்ல வாஞ்ச உள்ளவர், ஊழிய வாஞ்ச உள்ளவர், ஊழிய வாஞ்ச, அவருக்கு வாஞ்ச. தேவனுக்கு மகிமை. அவர் ஐயா, ரொம்ப வாஞ்சா இருக்கிறேன். இதற்கு முன்னால் 2 இடத்துக்கு போனேன். அந்த 2 இடத்துல ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். 2 ஞானஸ்தானம். இப்போ உங்கள் இடத்துல வந்திருக்கிறேன். நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா? 3வது ஞானஸ்தானம். உலகத்தில் என்ன நடக்கின்ற உங்களுக்கு தெரியாது. அவருக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீர் வந்து கடவுளை ஆராதித்து நாங்கள் சொல்லுகிற வார்த்தை மட்டுமல்ல, சபை மக்கள் வருகிற எல்லாத்திலும் கேளும். இந்த சபை எப்படி, இங்கே வசனத்தின்படி தான் எல்லாம் நடக்குதா என்ன என்று கேட்டு சரியாய் புரிந்து கொண்டு இதுதான் கர்த்தருடைய வழி என்று தெரிந்த பிறகு நீர் அதற்கு பிறகுள்ள வார்த்தைகளை கேளு. அதுக்குள்ள உள்ள வார்த்தைகளை நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய காரியதோ அதை செய்வோம். இப்போ ஒரு ஆலோசனை இல்லை, அப்படித்தான் இருக்கு. அவரிடத்தில் வந்தவர்களிடத்தில் அவர் என்ன சொன்னார்? பாவத்தை விட்டு மனம் திரும்பவில்லை, அதை பற்றி ஒன்றுமில்லை, ஒரு நோக்கமும் இல்லை, ஞானஸ்தானம் கொடுங்க என்று கேட்டார். அவர்களுக்கு அவர் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே, இவ்வளவு பெரிய பொல்லாத குணங்கள், பொல்லாத கிரிகளை உள்ள வைத்துக் கொண்டு நாக்கு வாயை திறந்துட்டீங்கன்னா அந்த நாவனால பிறர் தீ கொண்டு சுடுற மாதிரி இருக்குது. சிலர் வாழ்க்கையை வெறுத்து விடக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பாம்புடைய விஷம் அல்லவா? இதை முதல்ல மாற்றிட்டு ஞானஸ்தானம் பெறுங்க என்று சொன்னார். அப்படித்தான் நான் திருச்சபை வைத்திருக்கிறோம். வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி செய்வது கர்த்தருடைய ஊழியம். அதுதான் தேவனுடைய திருச்சபை. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பதான் ஆரம்பிச்சாங்க. என்ன கூட்டம் கல்யாணத்தை வாடகை எடுத்தாங்க. என்ன கூட்டம்
வெளியூர் பார்த்தா தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி எல்லாம் பழைய ஆளாக தான் இருக்கு இல்லையா? அப்படிதானே? பரலோக ராட்சியத்துக்குரிய பிரசங்கத்தை தான் இயேசு பண்ணினார். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று தேவனுடைய ராட்சியத்தை குறித்து பிரசங்கித்தார். அந்த பிரசங்கம் தான் இன்றைக்கு தேவை. நீங்க வாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும், அதல்ல. நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம், அவர்களுக்கு இல்லை, இன்றும் வருகிறவர்களுக்கு அதைத்தான் சொல்கிறோம். தேவனுடைய ராட்சியத்துக்குரியவர்களை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், அவைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள், முதலாவது அதை செய்யுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு அதோடு கொடுக்கணும். எல்லாம் அதோடு கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராட்சியம், தேவனுடைய ராட்சியத்துக்குரியவர்களை தேடுங்கள். இந்த மனம் திரும்பாத கிரிகளோடு தேவனுடைய ராட்சியத்துக்கு போக முடியாது. அதெல்லாம் விட்டுருது. எது கடவுளுக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் எப்படி எண்ணுகிறேன்? அப்போ சில எப்படி எண்ணினார்? அற்பமும் குப்பையும் தூசியமாக எண்ணினார். அந்த இதை பார்த்து விட்டால் எப்படி இருக்கும்? நாங்க முதல் தடவை மலேசியா போனோம். ஒரு மாதம் மலேசியா, சிங்கப்பூர் இந்த பகுதியில் ஊழியம் செய்தோம். நாங்கள் இந்தியாவில் உள்ளவர்கள், கிராமத்தில் உள்ளவர்கள். அவ்வளவு சுத்தமான நாளாக ஊராக இருக்காது. அப்போ அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு ராத்திரி பிளைனில் வந்தோம். ராத்திரி வந்து பிளைன் இறங்கிச்சிங்க மெட்ராஸில். கீழே இறங்கி வரும்போது அந்த மெட்ராஸ் தேசம் முழுது குப்பை அடைஞ்சு கிடக்கிற மாதிரி எனக்கு தெரியும். நான் அந்த இந்தியாவில் உள்ளவன் தான். ஒரு மாதம் தான் அந்த நாட்டில் இருந்திருக்கிறோம். இப்போ நம்முடைய நாட்டை பார்க்கும்போது எப்படி தெரிகிறது? குப்பை அடைந்து கிடக்கு. அருவருப்புகளும் அசங்கியங்களும் கேவலங்களும் தீமைகளும் கொடுமைகளும் கொள்ளைகளும் நிறைந்து இருக்கிறது. தெரியாமல் இருக்கிறது. இந்த தேவ ராட்சியத்துக்குரியவர்களை தேட தேட, தேவனுடைய ராட்சியத்துக்குரிய அனுபவங்களை பெற பெற இந்த உலகம் எனக்கு எப்படி தெரியும்? குப்பையாக தெரியும், தூசியாக தெரியும். இது ஒரு மேன்மையாக அவனுக்கு தெரியவே செய்யாது. ஆமென். தேவனுக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் கனி கொடுக்கிறவர்களாக மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வேக வேகமாய் விடுகிறார்களோ அவர்களுக்கு பரலோகம் ஆயத்தம். அவர்களுக்கு பரலோகத்திலே இடம் உண்டு என்று நிச்சயமாய் நம்பலாம். மனம் திரும்பணும். ரட்சிக்கப்படி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாயிற்றும் பழைய கிரிகளை விடாமல் மனம் திரும்பாமல் இது தப்பு, இப்படி செய்யுங்கள் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம். எங்களுடைய பிரின்சிபல் இதுதான், நாங்கள் இப்படித்தான் நடப்போம் என்றால் பரலோகத்தை எதிர்பார்க்க முடியாது. ஒரு மரம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும்போது நல்ல வாட்சாட்டமாக வளருது, நல்லா இருக்கு. அதில் வரக்கூடிய கனி எப்படின்னு தெரியுமா? அதில் அந்த கனி வர்றதுக்கு முன்னால் இது ஒரு நல்ல ஒரு மரம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மரத்தில் கனி வந்த பிறகு அந்த கனியை சாப்பிட்டு பார்த்து தான் இது நல்ல மரம் என்று சொல்லலாம். நான் ஜிப்பா போட்டு ஊழியக்காரன் என்று அப்படி யாரும் சொல்ல முடியுமா? நான் ஒரிஜினல் ஊழியக்காரனாக இருக்கணும்ல. நான் விசுவாசி, ஒயிட்ட நோயிட்டு போட்டு கொண்டு கோயிலுக்கு போகிறேன். பார்க்குறவங்க பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று நம்ம சொல்ல முடியுமா? எதை வச்சு சொல்லுவாங்க? கனியை வச்சு தான் சொல்லுவாங்க. அதாவது கன்னத்துணியை கட்டுகிறவனாக இருந்தாலும் அவர் ஒரு கனி கொடுக்கிறவனாய் இருந்தால் உலகம் என்ன சொல்லும்? இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நல்லவர்கள், பிறருக்கு நன்மை செய்கிறவர்கள், இவர்கள் இந்த வருகிற நல்ல கனிகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது. மரத்தில் கனி விழுந்தா மரமாக சாப்பிடும்? மரம் சாப்பிடுமா? மரத்திலிருந்து வருகிற கனி நாம தான் சாப்பிடுவோம். அப்படினால நாம் ரட்சிக்கப்பட்டது நமக்காக மட்டுமல்ல, நமது மூலம் நம்மில் உண்டாகிற கனியை புசித்து நற்குணங்களை அனுபவித்து அநேகர் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் சுதந்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை
உண்டாவதாக. மத்திய 12:33 நாம் இந்த வசனத்தை இப்படி பார்க்கிறோம். அதாவது மத்திய 12:33, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுவார்கள். மரம் நல்லதென்றால் அதன் கனி நல்லது என்று சொல்வார்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். மரம் எப்படி அறியப்படும்? எப்படி அறியப்படும்? அதனுடைய கனியினால் தான் அறியும். அது கனியை சாப்பிட்டு விட்டு அருமையான மரம் என்று அதுக்கு பேர் சூட்டுவார்கள். அதில் கனி இல்லை என்றால் அது நல்ல மரமா கெட்ட மரமா என்று தெரியாது. கனியை பார்த்தால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, மற்றபடி பார்க்க முடியாது. அவர்களுடைய கிரியெல்லாம் தெரியலவா, அவருடைய செய்கைகளெல்லாம் தெரியும் அல்லவா. இன்று உலகத்துள்ள எந்த மதவாதியாக இருந்தாலும் சரி அவரை கெட்டவர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனபடியால் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எங்கே வியாதி, எங்கே துன்பம், எங்கே பாடுகள், எங்கே பலகீனம், எங்கே குறை, எங்கே அழுகை, எங்கே கண்ணீர் என்று அவர் சுற்றி பார்த்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்க, அவர்களுடைய நோயை சோமாக்க, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, அவர்களுக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார். அவர் கடைசியில் அவருடைய ஜீவனையை கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் சந்தோஷமாய் பிழைத்திருக்கிறோம் என்றால் அவரில் உண்டான கனிகள் தான். அப்படினால இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கனியுடையவர்களாய் மாறுவோம். வேத புத்தகம் இருக்கிறது அல்லவா, நன்றாக படியுங்கள். வேத புத்தகத்தை நன்றாக படியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தைகள் சொல்லும் போது கேளுங்கள். இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது ஆண்டவருக்கு பிடிக்கும், இதை நான் செய்யக்கூடாது என்று நாம் கற்கிறோம் அல்லவா, அதை அப்படியே செய்ய. அதான் மனம் திரும்பின கனி, அதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் கனி தேடி வருகின்றார். உங்களில் கனி தேடுகிறார், என்னிலும் தேடுகின்றார். என்ன கனி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நாம் அப்படிப்பட்ட ஒரு தேவ ஐக்கியத்துக்கு வருகிறோம் என்பதை நம்முடைய கனிகளினால் காட்ட வேண்டும். நம்முடைய கனியை பார்த்து மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் காரணமாக இருப்போம். அப்படி கனி கொடுக்கிறவர்கள் யார் உண்டோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால் ஆண்டவரே நான் சோதனைகிறேன். தேவனுக்கு மகிமை. இதில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். பைபிளில் மத்திய பகுதியில் இடம்பெற்ற சங்கீதம் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சங்கீதம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற செழிப்பான மரத்தை போல இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும் என்று இந்த வேத வாக்கியம் சங்கீதம் 1:3 நாம் படிக்கும்போது இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியில வாழும்போது எப்படி இருக்கணுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அவன் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருந்தால் பாக்கியவான் என்று பின்னால் சொல்லிக் கொண்டே வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம்? யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டால் அவனுடைய வாழ்க்கையில் கனியற்று போய் விடுவான். அவன் திசை திருப்பி விட்டு விடுவான். துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகள் போய் 4 பாவிகள் உட்கார இடத்துல உட்காராது. நீ மனம் திரும்பி விட்டால் உன்னுடைய இருப்பிடம் வேறு, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்கணும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கப்பலில் பயணம் செய்யும் போது பவுல் சொன்னார், இப்படி வரும், என்னென்ன பிரகாரம் செய்யுங்கள், புயல் வரும், அதாவது கப்பலுக்கு பெரிய சேதம் ஏற்படும் என்று சொன்னார். ஆனால் அவன் இவருடைய சொல்ல கேட்கவில்லை. அந்த கப்பல் மாலுமியினிடத்தில் போய் கேட்டான்.
அவர் தானே கடற்கூர் தெரிந்தவர். இவர் தேவ மனிதன். இவருடைய ஆலோசனை துச்சமாக எண்ணிவிட்டு அப்படி செய்தார். கொஞ்ச தூரம் போன உடனே யூரோப்பிலிக்கும் என்று கடுங்காற்று வீசினது. எல்லோருடைய உயிருக்கும் ஆபத்து. அப்போ இவர் தான் திடன் சொன்னார். இவர் நிமித்தமாக எல்லோரும் காக்கப்பட்டார்கள். ஆனபடினால் இன்று ஆராய்ச்சியாளர்கள், அவர் பெரிய ஞானி, பெரிய விஞ்ஞானி, எல்லாம் தெரிந்தவர், இவர் என்ன ஊழியக்காரர் என்ன தெரியும், இவருக்கு பைபிள் மட்டும்தான் தெரியும் என்று நினைப்பாங்க இல்லையா? ஆமாம், சர்வலோகத்தையும் படைத்த தேவன் அவருக்குள்ள இருக்கிறார். அந்த அபிஷேகம் அவர் மேல் இருக்கிறது. ஆனபடினால் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. எந்த காரியமானாலும் ஆலோசனை கேட்டு அல்லது ஆலோசனை சொல்லுகிறபடி செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லாவிட்டால் இருக்காது என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொள்கின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறபடியினால் ஆண்டவரை சுதிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளில் சிலர் ஒரு சிறிய காரியமான நமக்கு சில வேளையில் கொஞ்சம் மனசில் இதாக கூட இருக்கும். அப்போ தான் பைபிள் கொஞ்சம் தியானம் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ தான் நாள் எழுத்து படித்து கொண்டு நமக்கு பல ஜோலியில் டைம் இருக்காது. அப்போ ஐயா என்ன ஒரு சின்ன பாவம் அறிக்கை செய்யணும். என்ன ஐயா இப்போ வந்து நிற்கிறீங்க, நான் ஒரு முக்கியமான காரியத்தில் இருக்கிறேன்னு என்ன அதுக்கு பிறகு யோசிப்போம். இந்த சிறிய காரியத்தை கூட அவருக்கு ஒரு பெரிய பாரச்சுமையாக அவர் காணுகின்றார். உடனே அதை அறிக்கை செய்யணும், இந்த பாரத்தை இறக்கணும். ஆனபடினால இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் யார் பிரவேசிக்கிறார்களோ, அவர்களை பிரவேசிக்க தகுதி ஆகி கொண்டிருக்கின்றார்களோ, கனி கொடுத்து அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்கள் இப்படித்தான் இருப்பார். மற்றவர்கள் பாவ அறிக்கை என்கிறது வர வர இந்த கூர்மையாக்கப்பட்ட ஆயுதத்தை மழங்கடிக்கிறது போல இருக்குது. அவருடைய வாழ்க்கையும் முழங்கப்பட்டு போய்விடுகிறது என்று நாம் காணுகிறோம். திருச்சபையுடைய மெயின் உபதேசமே பாவ அறிக்கை தான். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும், அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. ஆனபடினால சிறிய காரியமாக இருந்தாலும் உடனே ஓடோடி வந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து சுத்திகரித்து விட்டு இவ்வளவு பெரிய லகுவாக இருக்குது என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆனபடினால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம். அதாவது கனி கொடுக்கிற செடி என்ன பண்ணுகிறாராம்? இப்படி பண்ணுகிறார். வாசிக்கலாம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை இரண்டாவது ஒரு மனிதன் அடிக்கடி 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 தன்னை பாவரிக்கை செய்து அவன் தன்னை சிறிய காரியமானாலும் சுத்திகரித்துக் கொள்கிறானோ அவன் என்ன செய்கிறான்? கனி கொடுக்கிறான். அது கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் என்று நாம் காணுகின்றோம். அதாவது அந்த கனி கொடுக்கிற கொடி இருக்குது அல்லவா, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அதை சுத்தம் பண்ணுகின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதான் அந்த உபதேசத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் எப்படி சுத்தமாக இருப்பார்கள். அந்த சுத்த இருதயம் உள்ளவர்களோடு தேவன் பேசுவார். அவர்கள் கண்ணை மூடினால் தேவனை தரிசிப்பார்கள். பிசாசை அல்ல, தேவனை தரிசிப்பார்கள். இந்த அனுபவம் யாருக்கு இருக்கும்? தங்களை அடிக்கடி சுத்தமடைகிறவர்களிடத்தில் தேவன் அதிகமான கனிகளை அவர்களை பெருக செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொன்னார். 51ஆம் சங்கீதத்தில் அவர் இப்படி சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51:7 நான் வாசிக்கும் போது அவர் இப்படி சொல்கிறார், ஆண்டவரே நான் என்னுடைய பிரயாசத்தினால கர்த்தாவே 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 என்று வீட்டை போட்டி சொல்லுகிறதுனால் எனக்கு விடுதலை கிடைக்காது. நீர் என்னை கழுவும், நீர் என்னை கழுவும், அப்படி நான் சுத்தமாவேன் என்று அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவீர்களோ, என்னை நீர் கழுவீர்களோ, அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன், சுத்தமாவேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னை நீர் கழுவும், நான் கழுவிவிட முடியாது. ஆனபடினாலே நீர் என்னை கழுவுகிறதுக்கு ஒரு அருமையான சத்தியம் நமக்கு தரப்பட்டிருக்கு. அநேகருக்கு மறைக்கப்பட்டது. ஆண்டவரே நீர் அவர்களுக்கெல்லாம் ஓமானமாய் சொல்லுகிறீர்கள், எங்களுக்கு மட்டும் தெளிவாக சொல்லுகிறீர்கள். அதனுடைய காரணம் என்ன?
அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு தெளிவாக இருக்கிற வண்ணமாய் சொல்லப்படுகின்றது. அப்படியால் நமக்கு சொல்லப்பட்டதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை சோதரிப்போம். ஆண்டவரே, நீர் என்னை கழுவியறணும், அப்படி நான் உறைந்த மழையை விட சுத்தமாய் வெண்மையாக மாறிவிடுவேன் என்று அவர் சொல்லுகின்றார். உபதேசத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்தை சுமக்காதீர்கள். சிறிய காரியமானாலும் அவைகளை நீங்கள் லேசாக எண்ணாதீர்கள். அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை, உங்களுடைய ஆவிக்குரிய பயணத்தை அப்படியே நிறுத்திவிடும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அல்லவா, ஒரு கப்பலில் யாத்திரை பண்ணுகிற நம்முடைய அருமை சகோதரன் சொல்கின்றார், அதாவது கப்பல் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் வரும்போது அதை நிறுத்திவிடும். அதாவது அதில் கீழே கத்திகள்லாம் உண்டு, பெரிய பெரிய இதுகள்லாம் வெட்டி விடுறதுக்கெல்லாம் இருக்கிறது. அந்த இடத்துல கூனி மீன், சாதாரண மீன் வந்து குவியலாக நிற்கும். அவ்வளவு சேர்ந்து கப்பலை பிடிச்சோம் அப்படின்னு நிறுத்திடும், ஓடாது. அதுக்காக பொறிகளை நாங்கள் பொறித்து வைத்திருப்போம். அந்த இடத்தில் வந்தவுடனே அதை அள்ளி வீசுவோம், பொறிகளை பறக்க ஓடியுடன் நாங்கள் பயணப்பட்டுருவோம் என்று அவர் சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அருமையான கற்றல் பிள்ளைகளை, சிறிய காரியம் என்று எண்ண வேண்டாம். அது சிறிய காரியம், அது சின்ன சின்னது சின்ன சின்னது நிறைய சேர்ந்து நம்முடைய பயணத்தை பிடித்து நிறுத்தி விடும் என்பதை மறந்து விட வேண்டாம். உடனுக்குடன் அவைகளை சுத்தம் பண்ணி பெரிய பாவங்கள் செய்ய மாட்டோம். அதாவது சின்ன 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 காரியங்கள் ஒன்று சேர்ந்து நம்முடைய பயணத்தை நிப்பாட்டி விடும். அதனால் உடனே அதை சரி பண்ணுங்கள். தூரத்தலைவர்கள் போனில் சரி பண்ணுகிறார்கள், கடிதங்களில் தெரியப்படுத்துகிறார்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் சமயம் எடுத்து தேவாலயத்தில் வந்து அவர்களை சரி பண்ணி கொள்ளுகின்றார்கள். அப்படி பண்ணி தூய வாழ்க்கையில் வளர்கிறார்கள். இதற்கு அந்த கனி கொடுக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த சுத்தம் அணுகிறவர்கள் தான் மேன்மேலும் 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 கனி கொடுத்து பிறருக்கு பயனுள்ளவர்களாக மாறுவார்கள். நாம் எதையும் பெருமைக்காக சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவர்களை தேடி வருகிறவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? உங்களிடத்தில் ஒரு காரியத்துக்கு ஆலோசனைக்கு வந்து அநேக காரியங்களுக்கு ஆலோசனை கிடைத்து விட்டது, எனக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனபடியினால் அதாவது நாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவமுடையவர்கள் நாம் சுத்திகரித்து கொண்டே இருந்தால் நம்மிடத்தில் அதிக கனி உண்டாகிறது போல நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு பிறருக்கு பயனுள்ளதாக மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். கனி கொடுக்கிற கொடி, கனி கொடுக்காத கொடியை பாப்பார் 3 வருஷம் 4 வருஷம் விட்டுவிடு, மேற்மேல வேற மரத்தை பேண அதை கனி கொடுக்க வை என்று சொல்லுவார். அது சொன்னால் எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. நீ என் மேல பேசாது, அதனால் உனக்கு மன உளைச்சல் ஏற்படும் என்று சொல்லுவார். ஆனபடினால் அதை விட்டுவிடு. ஆனபடியினால் நீ கனி கொடுக்கிற கொடியை பார்த்து அதற்கு அதிகமான ஆலோசனை கொடு, ஆலோசனை கொடுத்து சுத்திகரித்துக்கொள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட மணிகள், அப்படிப்பட்ட அனுபவடைய விருட்சங்கள் நமக்குள்ள நிறைய இருக்கிறது. நான் பேர் சொல்ல மாட்டேன், இருக்கிறது. அவைகளை குறித்து நமக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டு, வெளியே சொல்ல மாட்டோம். அவர்களை பற்றி நமக்கு நல்ல செய்தி இறைவனிடத்திலிருந்து வருகிறது, சந்தோஷப்படுகின்றோம். ஆனபடியினால் அதாவது கனி கொடுத்தீர்கள் என்றால் உங்களை மேல் மேலும் கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய கனிகளை கொடுக்க முடியாத செய்வார். இல்லாவிட்டால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த கனி கொடுக்கிற கொடியை சுத்தம் பண்ணு என்று சொல்வார். அதை நீ பேசாது, அதில் நீ தலையிடாது என்று சொல்லிவிடுவார் என்பதை நான் உங்களுக்கு ஓப்பனாக எல்லாரும் மத்தியிலும் சொல்லிக் கொள்கின்றேன். 3வது பாகமாக, அதாவது யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. யாரும் கனி கொடுக்க முடியாது. இப்படி செய்தால் தான் கடவுளுக்குள்ள பரிசுத்தமாக வாழ முடியுமா?
எப்படியே நாம் ஆக முடியும், வீட்டில் இருந்த ஜெபம் பண்ணி ஆய்க்கலாம் என்னெல்லாம் சொல்லுகிற அருமையானவர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னிலே நிலைத்திருங்க, நான் உங்களிலே. அதுக்குத்தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகின்றார். கொடியானது செடியோடு நிலைத்திருக்க வேண்டும். இந்த செடியிலிருந்தால் அந்த கொடி இருந்தது வெளியே, கொடியிலிருந்து செடி வரவில்லை. ஆனபடியினால் வந்த இடத்தை மறந்து விட வேண்டும். ஆனபடியினால செடியிலே நிலைத்திருங்கள். இதில் உள்ள சாரம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவர்கள் பண்ணுகிற ஜெபம், அவர்கள் உங்களுக்கு என்னிடத்தில் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் சகலவற்றுக்குரிய பலன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த செடியோடு நிலைத்திருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டால் கனி இருக்காது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கொடியானது செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். நீங்கள் செடியில நிலைத்திருந்து கனி கொடுக்கும் போது யார் மகிமைப்படுவாராம்? பிதா மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. மகிமை என்றால் சந்தோஷப்படுவார். நாம் நிறைய கனி கொடுக்க 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 அவர் சந்தோஷப்படுவாராம் என்று அதே 15:8 நான் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஆமா, இந்த கனி கொடுக்கிற அனுபவத்தை பாருங்க. நீ கனி நிறைய கொடுத்த ஆரம்பித்தா பிதா உங்களுக்கு எப்பொழுதும் நினைச்சு சந்தோஷப்படுவார். தேவன் உங்களை நடத்துகிறவர்களும் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அதாவது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள். இல்லாவிட்டால் அவர்கள் துக்கத்தோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணினால், துக்கத்தோடு உங்களுக்காக இதை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அவர்கள் உங்களை நினைத்து விட்டால், ஒருவர் சொல்வார், ஐயா எனக்கு நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணுறீங்களே, என்ன ஐயா உண்மை நல்ல வச்ச பாசம்தான், இரு கற்பனை கை கொள்றீர்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறீர், உண்மை ஞாபகம் அடிக்கடி வருது என்ன சொல்கிறான். கொடி செடியோடு நிலைத்திருந்தால் கனி கொடுக்கும், இல்லாவிட்டால் தானாக அது கனி கொடுத்து கொள்ளாது என்று சொல்லியிருக்கிறது. இவைகளெல்லாம் ஆவிக்குரிய யுகத்தில் வளர வளர அந்த சுத்திகரிப்பு உண்டாக அந்த ஆவியிலே வளர்ச்சி ஏற்பட அங்கே எவ்வளவு கனி உண்டாகுமா? அதிக கனிகள் உண்டாகுமா? அதனால பிதா நம்முடைய தகப்பன் இந்த அத்திமரத்தை நட்டினவர் சந்தோஷப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சொல்கிறேன். சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களில் கனிகள் உண்டாகும் என்று சொன்னார். மூன்றாவது, நிலைத்திருங்கள். நீங்கள் அவர் பிடிக்கல இவர் பிடிக்கல என்று ஐக்கியத்தில், அதாவது இணைப்பில் குறைபட்டுறாதுங்க, விலகிறாதுங்க. காத்தடிச்சு மரத்தில் வேறுகீரில் அத்து போச்சுன்னா திருப்பி அது தடுத்து வந்து பலமுடைய நாளாயிடும். அதே போல் இந்த மரம் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் தேவனை சுதிக்கிறேன். என்னுடைய பிள்ளை இந்த சோதனை, இந்த உபத்திரவங்கள், பாடுகள், இந்த குறைவுகள் வந்த போதிலும் தன்னுடைய அறிந்து கொண்ட சத்தியத்தில் எவ்வளவு உறுதி பாருங்கள் என்று சொல்லும்போது யார் சந்தோஷப்படுவாமலாவது பிதாதான் சந்தோஷப்படுவார். மரத்தை நட்டாரல்ல தோட்டத்தில், இந்த சபையில் அவர் மகிமைப்படுவார், கழிகூறுவார். என்னுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு கனி உண்டாகிறது என்று சொல்வார். இங்கே ஒரு கனியை பாருங்க. இந்த ஆவிக்குரிய கனி ஒரு மனிதனில் உண்டாகும் போது, அதிக கனி உண்டாகும் போது அங்கே பாருங்க, அதாவது ஒரு கனியில் 9 வகையான சுவைகள் அடங்கி இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய கனி என்று சொல்வது இங்கே எழுதியிருக்கிறது. அந்த கனி சுத்திகரித்து மனம் திரும்புதல் கனி கொடுத்து வாழ்க்கையை சுத்திகரித்து இப்படி வைத்து இப்படி போகும்போது சோதனை ஆகிய காற்று, அந்த மரம் பெரிதாக மேலே ஆகும் காற்றாங்க மோதும். அந்த காற்றிலே நிலைத்திருக்கும் போது, சோதனை நிலைத்திருக்கும் போது என்ன அதிக கனிகளை கொடுக்கும்.
இங்கே ஒரு கனியை நான் பார்க்கின்றோம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ வாசங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. கனி எண்ணிக்கிடுங்க. ஆவிக்குரிய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஒரு பிரமாணமும் இல்லை. இதுல எல்லா பிரமாணம் அடங்கி போச்சு. அதாவது ஆவிக்குரிய கனியோ, கனிகளோ அல்ல, ஆவிக்குரிய கனியோ. இந்த ஆவிக்குரிய ஒரே கனியில எத்தனை டேஸ்ட், எத்தனை சுவை? 9 வகையான சுவைகள் அடங்கி இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் உலகத்துக்கு காட்டணும். நம்முடைய இயேசுவை நம்முடைய ஜீவியத்தில் காட்டணும். அதனுடைய மனம் திரும்பாத பாகத்தை மனம் திரும்ப வைங்க, மனம் திரும்ப வைங்க. பழைய சுபாவம் வேண்டாம், அதை விடுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மனம் திரும்பின பிறகு 65 மனம் திரும்பினேன். படிப்படியாக மனம் திரும்புவதற்குரிய சத்தியம் என்ன என்று நான் அறிய ஒரு நாள் அந்த ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஒரு நாள் மாலையில் 4:30 மணிக்கு என்னோடு அவர் பேச ஆரம்பித்தார். முதலாவது என்ன பேசினார் என்றால், நீ களவு செய்த பொருளை திருப்பி கொடு. மனம் திரும்புதலை கவனிங்க. மனம் திரும்புதனால் ஏதோ நான் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டேன்னு அவங்களும் தலையாட்டிட்டு போயிட்டாங்க, அது கிடையாது. அது கிடையாது. உள்ளுக்குள்ள அது இருக்கும், 2 பாகத்திலும் உள்ள இருக்கும். ஆனால் அப்படினால் சிரித்ததனால் பேசுகிறதுனால அல்ல, அந்த காரியத்தை சரி பண்ணணும். அப்போ களவு செய்த பொருளை திருப்பி கொடு. எனக்கு சாவு இருந்தால் நான் சாகு வரைக்கும் அதாவது இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சுத்தம் தான் தேவை. அப்போ நான் என்ன களவு செய்தேன்? 6 வயசுல ஒரு தீப்பெட்டி 2 ரூபாய் களவு செய்தேன். மனம் திரும்புதல். எப்போ? எனக்கு வயசு 25. தேவனுக்கு 6 வயசுல செய்த களவை காண்பித்தான். வீட்டு முன்னால் பெரியவங்க கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்து பீடு குடிக்கிறோம், மடியிலிருந்து தீப்பெட்டிகளை விழுந்துட்டு. சின்ன பிள்ளை கனமான எடுத்து பார்த்தேன், உள்ள 2 ரூபாயும் இருந்தது. இல்லையா? அதான் அப்படியே வச்சுக்கிட்டேன். நேரம் ஆயிட்டு என்ன கொடுத்தா அடிச்சு போடுவான் குடிகாரன். எப்படியாவது மறைந்தே போயிட்டு மறைச்சே வச்சுட்டேன். இந்த 2 ரூபாயும் தீப்பெட்டி கொண்டு அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு மன்னிப்புகள் போடலாம். இதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு பேர் இதான். சும்மா தாழ்த்தி 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 தலை கொண்டு தரையில ஊன்றது இல்லை. அதான் தாழ்மை இல்லை. தாழ்மை என்று சொன்னால் வாழ்க்கையில் உள்ள துர்க்கிரிகளை மாற்றணும். அது திருப்பி கொடுக்க ரொம்ப கலவராயிட்டார். அவர் ரொம்ப விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். நான் போய் ரொம்ப தூரம் தேடி போனவர். எனக்கு இதை சுமந்து கொண்டு இருக்க முடியாது. எனக்கு நான் நரகத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்த ஆள் அல்லவா. ஆனபடியினால் நான் போய் நின்று கொண்டே இருந்தேன். அவர் இந்த ஊர் நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமல் அரைக்கிறதுமாங்க, தண்ணி அரைக்கிறது மாடுகிட்டு. அங்கேயே முன்னுக்கு முன்னும் போயிட்டே இருக்கார். என்னை கண்ட உடனே அப்போ இப்படி ஐயோ இதை அவர் கேட்ட உடனே அவர்கள நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படியும் ஒரு காலம் இருக்கா? சாட்சிகள் வைத்து நீதான் எடுத்தா என்று இன்னார் சொன்னார்னாலும் அதை மறைக்கிற இந்த காலத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் சொல்லுகிறாயே சொல்லி அழுதார். நீ ஒரு இடத்துக்கு போகிறதாக கேள்விப்பட்டேன், அதனால் அந்த இடத்தினுடைய மேன்மை எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது என்று சொல்லிக்கொண்டார். அழுதார். தேவனுக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிலே கனி உண்டாகணும், மனம் திரும்புதலுக்குரிய கனி உண்டாகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கனி கொடுப்போம், கனி கொடுப்போம். இப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்க, நான் பண்ணுகிற தப்புக்கு நிவாரணம் செய்யணும். இனிமேல் நான் 4-5 குடும்பத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலையினால சண்டையில் தகராறில் பேசாமல் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொன்னார், அவர்களை தேடிப்போம், போய் மன்னிப்புகள் ஒப்புரவாக என்று சொன்னார். இதான் எனக்கு மிக ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தது. பல மாதங்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. முடியாது. ஆனப்படினால் ஒரு நாள் தீர்மானம் பண்ணி பிரமாணம் பண்ணிவிட்டு இன்றைக்கு இது சரி பண்ணாமல் வீட்டுக்கு வரமாட்டேன். போய் அந்த ஆளை தேடி இதை செய்து விட்டு நான் வந்தேன். அங்கே இப்படி அனுபவம் தான் ஏற்பட்டது. நான் இதை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது இப்படி நடந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல, ஆகாயத்தில் பறந்து வந்தது போல் இருந்தது.
ஆவிக்குரிய அனுபவத்தை நான் உங்களுக்கு மறைக்காமல் சொல்லிவிடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிவிடுகிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் நமக்கு எது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பரலோகத்தில் இடம் வேண்டும். அது கனி கொடுக்கிறவர்களுக்குத்தான் அங்கே இடம் உண்டு என்று வேதம் சொல்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. 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 பரலோகம் இப்படிப்பட்டது, பரலோகத்துக்கு போகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லணும். இந்த வேலையை நாம் செய்த பிறகுதான் கர்த்தர் ஒரு நாள் 4:30 மணிக்கு என்னோட பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை பெற வேண்டுமா? பரலோகம் போக வேண்டும் அல்லவா? ஆனபடியினால் கனி தேடி வருகின்றார். கனி ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லாதபடி அடுத்த வார்த்தை நமக்கு நேராக வர வேண்டாம். இந்த மரத்தை அகற்றிவிடு, இது ஏன் நிலத்தை கிடக்கிறது என்று நம்மை பற்றி சொல்ல வேண்டாம். ஆனபடியினால் அப்படி சொல்ல வேண்டாம் ஆண்டவர். அப்படி சொல்லாத அளவுக்கு நான் இப்போது கனி கொடுக்க ஆரம்பிக்கலாம். கனி கொடுப்போம் என்று தீர்மானித்து அவர்களை செய்ய ஆயத்தப்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுடைய மனதில் சொல்லுகிறீங்களா, நான் கர்த்தருக்குள் நிலைத்துதான் இருக்கிறேன் சொல்லுகிறீங்களா? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன். இதான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது. நான் அதையும் சொல்லுகிற வசனம் சொல்லல. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானானால் பாவம் செய்ய மாட்டான். இதுவும் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் கனி தேடி வருகின்றார். நம்ம ஆவிக்குரிய கனி உண்டாகட்டும், மனம் திரும்புவதற்குரிய கனி உண்டாகட்டும். பிறருக்கு காண்பிப்போம். நாங்கள் பரலோக யாத்திரை செய்கிறோம், எங்களுடைய கனிகளை பாருங்கள், ஜீவியத்தை பாருங்கள், சொல்லுவோம். பரலோக ராட்சியம் கனி கொடுக்கிறவர்களுக்கு ஆயத்தமாய் திறந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.